अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, வாரம் சில நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வளமையை போன்று இன்று ஒரு உன்னதமான இரையச்சம் மிகுந்த ஒரு சஹாபியுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு தஅலபா என்று சொல்லக்கூடிய சஹாபி, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே ஒரு வேலையை ஒப்படைத்தார்கள். அந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக மலையடி வாரம் ஓரமாக நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை தற்செயலாக அவர்களுக்கு கண்டுபடுகிறது. உடனே பார்வையை தாழ்த்துகிறார்கள். இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன். எப்பொழுதும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் முதல் தடவை பார்ப்பது பாவம் அல்ல, இரண்டாவது தடவை அதை பார்க்க வேண்டும் என்று ரசித்து பார்ப்பதுதான் பாவம். ஆனால் இந்த சஹாபி முதல் தடவை பார்த்தார்கள், பார்வையை தாழ்த்தினார்கள், ஆனால் அதுவும் பாவம் என்று அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து நபி அவர்கள் சொன்ன காரியத்தையும் மறந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் அவர்கள் அப்படியே மலையடி வாரம் ஓரமாக நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வேலையை எடுத்துக்கொண்டு சென்ற சஹாபி இன்னும் வரவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களையும் சல்மான் அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரையும் அழைத்து, நபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் இடத்தில் ஒரு வேலையை ஒப்படைத்தேன், இன்னும் அப்துர் ரஹ்மான் திரும்பி வரவில்லை, அவர் எங்கு இருக்கிறார் என்பதை தேடி வாருங்கள் என அவர்கள் இருவரையும் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார். அப்துர் ரஹ்மான் அவர்களை தேடி சென்றார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆட்டிடையரை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த ஆட்டிடையின் இடத்தில் அப்துர் ரஹ்மான் அவர்களை பற்றி விசாரித்தார்கள். அவர் இன்னிடத்தில் அழுது கொண்டு துவா செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியை அந்த ஆட்டிடையன் இரண்டு சஹாபாக்களிடத்திலும் சொன்னார். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி ஹஸ்ரத் உமர் அவர்களும் சல்மான் அவர்களும் சென்று அவரிடத்திலே நபி அவர்கள் ஒரு வேலையை உங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள், அதை முடித்து விட்டு நபியிடத்தில அந்த செய்தியை சொல்லணும் இல்லையா, நபி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்துல அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழுது பீறிட்டு சொன்னார்கள், நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், அல்லாவுக்கு பொருத்தமற்ற ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன், இதன் மூலமாக அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான், நபியிடத்திலே என்னை பற்றி கேவலமாக அல்லாஹ் கூறி விடுவான் என்று அவர்கள் இருவரிடத்திலும் அழுது புலம்பினார்கள். அப்துர் ரஹ்மான் அவர்கள், என்ன காரியம் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, ஒரு பெண்ணை நான் பார்த்து விட்டேன், பாவ உணர்வுடன் பார்க்கவில்லை, தற்செயலாக பார்த்து விட்டேன், இது பாவம் அல்லவே, நீங்கள் நபி அவரை கட்டாயம் சந்திக்க வேண்டும், நபி அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்க. நான் நபி அவர்களை சந்திக்கக்கூடிய மனதைரியம் பக்குவம் என்னிடத்தில் இல்லை, என்னை அழைத்து செல்லுங்கள், நான் நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பின்னால் இருந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு நபி அவர்கள் சலாம் கொடுத்த உடனே நபியிடத்தில் நான் இந்த காரியத்தை, இந்த விடயத்தை நான் ஒப்படைத்து விட்டு என்னுடைய தவறையும் நபியிடத்தில் நான் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை அப்துர் ரஹ்மான் அவர்கள் பின்னால் இருந்து கவனித்துக் கொண்டே இருந்து நபி அவர்கள் சலாம் கொடுத்த உடனே ஓடி சென்று நபியுடைய மடியின் அருகாமையில் உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ், நான் பெரும் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக இறைஞ்சுங்கள் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, எல்லா செய்திகளையும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் என்னிடத்தில் சொல்லிவிட்டார். ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்லும் முன்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியே, நீங்கள் அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபியிடத்தில் ஒரு விடயத்தை ஒப்படைத்தீர்கள், அவர் இந்த நேரத்திலே இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்ற எண்ணத்தில் அழுது புலம்புகிறார், அல்லாஹ் அவருடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் மதிக்கிறான், அவருடைய கண்ணியத்தை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தெளிவுபடுத்தி சென்றார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய ஈமானுடைய நிலைமை என்ன? ஒரு முஃமினுடைய தன்மை, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் தன் மீது மழை வீழ்ந்து விடுமோ என்ற அச்சத்துடன் இருப்பான். ஒரு பாவியுடைய தன்மை, என்ன பாவம் செய்தாலும் அதை அவன் பொருட்படுத்துவதே இல்லை. இந்த சஹாபி பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர்களுடைய உள்ளம் பாவத்தை நினைத்து அஞ்சுகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, எனக்கு செய்தி தெரியும், நீங்கள் பாவம் செய்யவில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் ஜிப்ரீல் அவர்கள் புகழ்ந்து சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாம். உடனே அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன். மீண்டும் சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். சாதாரண துஆவல்ல, எங்கள் அனைவருக்கும் பாடமான துஆ. ஆனால் அதனுடைய பொக்கிஷமும் மகத்துவமும் எங்களுக்கு தெரிவதில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எனக்கு ஹசனாத்துகள் என்று சொல்லக்கூடிய நல்லவைகளையே தந்துவிடு, என்னை நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்து விடு என்பது அந்த துஆவுடைய அர்த்தம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை ஓதுங்கள், அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவம் அந்த தௌபாவை விட பெரியது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அன்பும் பெரியது, நீங்கள் சென்று விடுங்கள் என நபி அவர்கள் அனுப்பி வச்சாங்க. நபி அவர்களுக்கு அவரை சமாளிக்க முடியல. அவ்வளவு உள்ளத்துல தன்னுடைய பாவத்தை நினைச்சு இறைஞ்சக்கூடிய கவலைப்படக்கூடிய தன்மை. 3 அல்லது 4 அல்லது 7 நாட்கள் ஹதீஸுடைய கருத்துப்படி செல்கிறது. அப்துர் ரஹ்மான் அவர்களை காணவில்லை. நபி அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய தோழர் அப்துர் ரஹ்மானை காணவில்லை, என்ன காரணம்? வீட்டுக்கு செல்றாங்க சஹாபாக்கள், அவர் படுக்கையில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. சுபஹானல்லாஹ். பக்கத்துல போனாங்க, என்ன காரணம்? இந்த சம்பவத்தை நினைத்து, தன்னுடைய பாவத்தை நினைத்து 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 நோயாளியாக படுக்கைக்கே சென்று விட்டார் அந்த சஹாபி. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருகிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், நான் அவருக்கு அன்றே சொன்னேனே, இன்னும் அவர் அதை நினைத்து கொண்டிருக்கிறாரா? நபி அவர்களுக்கு பெரும் ஆச்சரியம். நபி அவர்கள் அவரை தேடி சென்றார்கள். அப்துர் ரஹ்மானே, நான் அன்றே உங்களுக்கு சொன்னேனே, இந்த தௌபாவை ஓதிவிட்டால் அல்லாஹ் மன்னித்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவம் பெரியது, என்னுடைய பாவம் பெரியது. நபி அவர்கள் படுக்கையில் உட்கார்ந்து அவருடைய தலையை தன்னுடைய பொன்னான மடியில் வைக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய தலையை நபியுடைய மடியிலிருந்து விலக்கி கொண்டார். கேட்டாங்க கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மானே, ஏன் தலையை எடுத்து விட்டீர்கள்? யா ரசூலல்லாஹ், பாவத்தால் கனத்த, பாவம் நிறைந்த என்னுடைய தலையை உங்களுடைய பொன்னான மடி சுமக்க கூடாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அறிவித்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரும் ஆச்சரியம். 2வது தடவையும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அடியார் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டார். தன்னை தவிர்த்து இந்த முழு உலகத்திலும் தன்னுடைய பாவம் இருப்பதாக நினைக்கும் அளவு இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் ஈமானும் தக்வாவும் நிறைந்துள்ளது. இவருக்கு நீங்கள் ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள், அல்லாஹ் இவருக்கு முழுமையான தௌபாவை வழங்கிவிட்டான் என்று சொல்லி நபியிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தியை சொன்னார்கள். நபி அவர்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடைந்தது, கண்கள் கண்ணீர் வடித்தது. நபி அவர்கள் அந்த சஹாபி இடத்தில் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு தௌபாவுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தந்துவிட்டதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதுதான் வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படியா யா ரசூலல்லாஹ் என்ற ஆசையுடன், ஆர்வத்துடன், சந்தோஷத்தின் அவருடைய பொன்னான அந்த உயிர் இருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய பாவத்தை நினைத்து படுக்கைக்கு நோய்வாய்ப்பட்டு சென்று அங்கு அவருடைய தௌபாவை கேட்ட உடனே அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற நற்செய்தியை கேட்டவுடனே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு ஈமான், எப்படிப்பட்ட ஒரு தக்வா, இறையச்சம். அன்பானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவுக்கு நடந்து செல்கிறார்கள். வழமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் 5 விரல்களையும் வைத்து நடக்காமல் நபி அவர்கள் வெறும் பெருவிரலால் மட்டும் நடக்கிறார்கள். ஊண்டி பெருவிரலால் மட்டும் நபி அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவருடைய ஜனாசாவை முடித்துவிட்டு வரக்கூடிய நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாற்றமாக நீங்கள் பெருவிரல்களால் நடந்து சென்றீர்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய ஜனாசாவுக்கு வந்திருந்த மலாயிகா மார்களுடைய சன நெருக்கத்தால், அந்த நெருக்கடியால் நான் அவ்வாறு நடந்து சென்றேன், அதை நான் உணர்ந்தேன் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு ஒரு ஈமான், எந்த அளவு ஒரு தக்வா. அன்பானவர்களே, இதுதான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், உயர்ந்தவர்கள். தவறுகள் தற்செயலாக நடந்தால் கூட அது தவறும் அல்ல, தவறு என்று நினைத்தவர்களாவே கவலை அடைந்து அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால், அல்லாஹ்வின் மீது வைத்த அன்பால் அவர்கள் தன்னுடைய உயிரையே பிரித்தார்கள்.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையானவர்களே, நாமும் ஒரு முக்மீனாக இரையச்சம் உள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எண்ணி நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய தௌபாக்களையும் இஸ்திக்ஃபார்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக குர்ஆனும் சொல்கிறது. இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடியவர்களை விரும்புகிறான் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களை, நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பாவ மன்னிப்பை அடையக்கூடிய நல்லவர்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. अली मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला अली अली अलियां दे सिरां दा ताज अली अली मोमना दी बस मेरा अली अली अलियां दे सिरां दा ताज अली अली मोमना दी बस मेरा